வணக்கம் இந்தியா. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நம்முடைய பல பேருடைய கேள்விக்கு இணங்கி எஸ்எல்பிஏத்தை பற்றி பேச போகிறோம். செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசம். இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஈக்விட்டி ஹோல்டிங் வச்சுருக்கவங்க எப்படி அதை ரெண்ட்டுக்கு விட்டு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறோம். ஸோ மெயினாக நம்ம ஒரு ஷேரை வாங்குவோம் to wait for the capital appreciation. So the market மெச்சூர் ஆயிருக்கு. இப்போ நிறைய sophisticated mechanism பார்த்தோம்னா சந்தைகளில் வந்திருக்கு. access for retail traders and investors. So opportunities ஒரு generate additional passive income on their long term holdings. with அது என்னன்னா நீங்கள் விற்கவே வேண்டாம், உங்ககிட்டே தான் இருக்கும். such opportunity பார்த்தீங்கன்னா இது நேஷனல் செக்யூரிட்டிஸ் லெண்டிங் அண்ட் பாரோயிங் மெக்கானிசத்தில் ரெகுலேட்டட் பை NSCL, நேஷனல் செக்யூரிட்டிஸ் கிளியரிங் கார்பரேஷன் லிமிடெட். இட் அலோவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லெண்டருக்கு அவங்க ஷேரை கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு பேக்கப் மாதிரி கொடுக்குறாங்க, நாங்கள் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி. மேலும் டெம்பரரிலி அந்த ஸ்டாக்ஸ் அவங்களுடைய டிபிலேருந்து போயிட்டு திருப்பி உள்ளே வரும். இதை யார் உபயோகப்படுத்துவாங்கனாக்க ஷார்ட் செல்லிங் ஆர் ஆர்பிட்ரேஜ் ஆர் ஹெட்ஜிங் இதுமாரி இல்லவங்களாம் இந்த ஷேரை என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி பண்ணி அதிலிருந்து பணத்தை எடுக்கிறாங்க. ஓகேயா? ஓகே, இது SLBM எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற ஷேரை வாடகைக்கு கொடுக்கலாம். இதை ட்ரேடர்ஸ் அதை வாங்கிப்பாங்க ஒரு ஃபிக்ஸ்டு பீரியடுக்கு, 30 நாள், 45 நாள், 60 நாள்னு. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீஸ் இருக்கும். ஸோ இந்த லெண்டிங் ஃபீஸ் யார் கொடுப்பாங்க, யார் ஷேரை கொடுக்குறாங்களோ அவங்க கொடுப்பாங்க. தி என்டையர் டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேரண்டீடு பை NSCL, ரிமூவிங் த கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஷேர் உங்ககிட்டயே தான் இருக்குது. ஒன்லி டெம்பரரியாக மூவ் அவுட் ஆஃப் ஃப்ரம் யுவர் டிமேட் அக்கௌண்ட். ஒரு அக்ரீடு பீரியட் 40 நாள் கழிச்சு திரும்பி வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதில் பாரோவர்ஸ் இது எதுக்காக வாங்கிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷார்ட் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி, தென் ஹெட்ஜிங் த டெரிவேட்டிவ்ஸ் கான்ட்ராக்டு, தென் ஆர்பிட்ரேஜ் அக்ராஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க பாம்பேயில் கம்மியாக இருக்கும், NSCL ஜாஸ்தியாக இருக்குன்னு வச்சுங்களேன். என்ன பண்ணுவாங்க, பாரோ பண்ணி NSCL விற்றுட்டு பாம்பேயில் வாங்குவாங்க. அந்த டிஃபரன்ஸே அவங்களுக்கு போகும் பெரிய வால்யூம் பண்ணும் பொழுது. அப்புறம் கவரிங் டெலிவரி ஷார்ட் ஃபால், இதுக்கெல்லாம் தான் இந்த SLBM உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் பாரோ பண்ணும் பொழுது இந்த பெனிஃபிட்ஸ் ஃபார் த வேரியஸ் ஃபேஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த ஃபண்ட்ஸுக்கும் ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ்லாம் அவங்களுக்கு சேரும். நம்மளை பொறுத்தவரையும் ஒரு ஃபிக்ஸ்டு இன்கமாக சேரும். அதனால் இது ஒரு டெம்பரரி இன்வென்ட்ரியாக அவங்ககிட்ட கொடுத்து அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது மெயினாக எந்தெந்த கவுண்டர்லாம் டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரெண்ட்டு கூட கிடைக்கும். ஜென்ரலாக அந்த ஒரு வீடு எப்படி இருக்கோ அது மாதிரி ரெண்ட் வருது இல்லையா, அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணி எவ்வளோ ஷேரை நீங்கள் குவான்டிட்டி லெண்ட் பண்ண போகிறீங்க, லெண்டிங் ஃபீ பர் ஷேர் எல்லாமே வந்துடும் அதில் உங்களுக்கு. அதுமாரி மூவ் அவுட் ஆஃப் யுவர் டிமேட் அக்கௌண்ட் டெம்பரரி. பட் இதில் என்னென்ன இன்னொரு பியூட்டி, டிவிடெண்ட்டு, போனஸு, ரைட்ஸு, ஸ்டாக் ஸ்பிளிட் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரிஜினல் ஷேர்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சேரும். இதனுடைய ஃபீ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 ஷேர் நீங்கள் லெண்ட் பண்ணுறீங்கன்னா 5 ரூபான்னு வச்சுங்களேன், யூ காட் 5000 rupees as your gross income. இதுதான் வித்தவுட் செல்லிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் யூ ஆர் கெட்டிங் இட். ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணும் பொழுது ஒரு 3 to 4 times இஃப் யூ ஆர் டூயிங் ஆன் ஏர்லி பேசிஸ் யூ வில் கெட் அ வெரி குட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலும் இதில் என்னென்னா இதை இந்த நியூ ஏஜ் புரோக்கரிங் மூலமாக பண்ணும் பொழுது இட் இஸ் ஈஸி ஆக்சஸ் ஃபார் யூ. ஸோ மேலும் இதில் ஜீரோ இம்பேக்ட் ஆஃப் யுவர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இதில் உங்களுக்கு GST வராது. மேலும் இது யாருக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரொம்ப கம்மியான ஷேர் வச்சுட்டு இருக்கிறவங்க,
சில வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அது மாதிரிலாம் பண்ணும்பொழுது இதில் ஏன்னா அந்த ஹை காஸ்ட் டிரான்சாக்ஷனில் அவங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்காது. மேலும் இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் வந்து பார்க்கணுன்னா இந்த ஹை டிமாண்ட் ஸ்டாக்ஸு ஸோ மெயினாக வந்து இந்த எஃப்என்டோவில் பாப்புலரிட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நிறைய வந்து மோர் இன்ட்ரெஸ்டிங் காஸ்ட்டு கிடைக்கும், அது ரெண்ட் வந்து நமக்கு கூட கிடைக்கும். அதேமாரி இஃப் யூ ஹோல்ட் ஃபார் லாங் டேர்ம் ஃபார் செவரல் இயர்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமாக அதிலிருந்து வருமானத்தை ஈட்டிக்கொள்ளலாம். இதில் வந்து வெரி ஸ்மால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இதை அவாய்ட் பண்ணுவது நல்லது. அதேமாரி ஒரு ஸ்மால் ஸ்டாக் குவான்டிட்டி வச்சுட்டு அதுவும் பண்ணுறதும் பண்ண முடியாது. ஸோ ஒரு 5000 ஷேர் 10,000 ஷேர் வச்சுருக்கோம், லைக் ரிலையன்ஸு, ஸ்டேட் பேங்க்கு, ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படி இருந்துன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிட்டர்ன் வந்து ஒரு இன்கம் பாசிவ் இன்கமாக ஸ்டடியாக வந்துக்கிட்டு இருக்கும். மேலும் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.